மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து திரும்ப வந்து இன்ஸ்பெக்டரை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ரகுக்கிட்ட இருந்து இப்படியெல்லாம் சொல்லி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ரேணுகாவுக்கும் ரகுவுக்கும் வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கணும், பேசி அவங்கக்கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. பட் ஆனால் வந்து ரேணுகாவுக்கு நல்லாவே தெரியும் இவ சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு கால் பண்ணி, நீ எங்கே போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மல்லி, நீ இப்போ இன்ஸ்பெக்டர் பார்க்க தானே போயிட்டுருக்க, நீ அங்கே போகவே கூடாது, அப்படி நீ போயிட்டேன்னா உன் பொண்ணுக்கு நான் சூடு வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதாவது வந்து மல்லிக்கு கால் பண்ணி நீ உடனே வந்து என்னை பார்க்கணும் மல்லி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து மல்லி வந்து நான் எதுக்கடி உன்னை வந்து பார்க்கணும், உனக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நீ வந்து பார்க்கலன்னா உன் பொண்ணுக்கு நான் சூடு வச்சிருவேனே அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறாங்க. நம்ம மல்லியும் வந்து பதறி போயிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து என்ன ஒன்றுன்னா, மனோகர் வந்து அந்த வேலையை வந்து பார்க்குறாரு. நம்ம மல்லி மட்டும்தான் வந்து வீட்டுக்கு வராங்க. இந்த விஷயம் வந்து ரேணுகாவுக்கு தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மல்லிகிட்ட சொல்லி வச்சு மனோகர் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. மல்லியும் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து காலில் காயத்தோடு வந்து படுத்துட்ருக்காங்க. ரேணுகா வந்து பக்கம் உட்காந்துட்ருக்காங்க. போயிட்டு என்ன ஆச்சு, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து பதட்டத்தோடு கேட்டுட்ருக்காங்க. ரேணுகா இருந்துட்டு அதுக்கு, நான் தான் சுடு தண்ணியை ஊற்றிட்டேன் உன் பொண்ணு கால் மேலே, ஏன்னா வந்து நீ தான் வந்து நான் சொல்கிறதே கேட்க மாட்டேன்ற, எப்படா வந்து நான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போவேன், எப்படா நான் வந்து போலீஸ்கிட்ட மாட்டுவேன்னு சொல்லிட்டு நீ வேலையை பார்த்துட்டு இருந்த, நான் எப்படி நான் உன்னை சும்மா விடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மல்லிகை உடனே வந்து கோபம் வந்துடுது. இங்கே பேச தேவையில்லை, அவள் தான் தூங்கிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பக்கம் கூட்டிகிட்டு போகும்போது நம்ம வெண்பா குட்டி வந்து ஒரு சூப்பர் ஐடியா பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரேணுகாவோட மொபைல்லேருந்தே வந்து விஜய்க்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. விஜயும் வந்து காலை எடுத்துகிட்டு சைலண்ட்டாக கேட்டுட்ருக்காரு. என்ன அப்படின்னா, ரேணுகா வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நீயும் என்னை எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்ருக்க, இந்த வீட்டில் வந்து நான் ரேணுகா இல்லை சுடர் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு. ஆனால் உன்னை யாராச்சும் வந்து நம்புகிறாங்களா? விஜய், ராஜி, நிஷா, கதிரேசன் இவங்க யாருமே வந்து நீ சொல்கிறத நம்ப மாட்டாங்க. ஏன்னா வந்து என் பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க. ஏன்னா வந்து நான் கதிரேசனோட பொண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், நீ என்னை எவ்வளோ ஈஸியாக வந்து வெளியே அனுப்பணும்னு நினைக்கிற, ரகு வந்து போலீஸ்கிட்ட மாட்டி விட்டல, இதுக்கெல்லாம் நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து பேசிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ரேணுகா இல்லை சுடர் தான், ஆனால் நீ சொல்கிறத வந்து யார் நம்புவாங்க, நீ சொல்கிறத வந்து யாரும் நம்ப மாட்டாங்க, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய கான்வர்சேஷன் மல்லிக்கும் ரேணுகாக்கும் நடக்குது. இதில் என்னென்னா, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம விஜய் வந்து கேட்டுட்ருக்காரு. கேட்குறது மட்டும் இல்லாமல் ஒரே ஷாக்கிங்கில் தான் இருக்கார். ஸோ நல்ல வேளை வந்து ரேணுகாவோட முகம் வந்து வெளியே தெரிஞ்சிடுச்சு. இது கனவாக இருக்குமா இல்லை நனவாக இருக்குமா அப்படின்றதோட, இது எனக்கு தெரிஞ்சு கனவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து இதில் வெண்பாவும் கூட இருக்கா அப்படின்றதுனால வந்து கண்டிப்பாக நிஜமாக தான் இருக்கும். நம்ம விஜய்க்கு வந்து ரேணுகா இல்லை சுடர் அப்படின்ற விஷயம் வந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து மல்லி வந்து விஜய் காலில் இருக்காரு அப்படின்றதெல்லாம் இல்லை. மல்லி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என் பொண்ணு மேலே நீ கை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது, நீ எல்லாமே பண்ணிகிட்டு இருந்த, பட் இப்போ என் பொண்ணு மேலே கை வச்சுட்டு இல்லை, இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெருக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் வந்து கதிரேசனும் நிஷாவும் வராங்க. வந்து உனக்கு என்ன இங்கே மல்லி வேலை, முன்ன தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, திரும்ப திரும்ப ஏன் வந்துகிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து மல்லியை திட்டிகிட்டு இருக்காங்க. மல்லியை திட்டுறதுமே வந்து விஜய் வந்து கேட்டுட்டு தான் இருக்கார். மல்லியை திட்டுறது மட்டும் இல்லாமல், என் கண்ணு இருக்கவே என் பொண்ணை நீ கொல்ல போறியா, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்ற மாதிரி கதிரேசன் வந்து நிறைய வந்து விடுறாரு. என்னை திரும்பவும் வந்து கொலைகாரன் ஆக்கிடாத, மரியாதையாக அந்த வீட்டை விட்டு போயிடு, அது வந்து அவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும் இருக்கிற ஒரு இது, அம்மாவுக்கும் பொண்ணு இருக்கிற விஷயம், நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்து தலையிடுற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. உடனே வந்து நம்ம ரேணுகா வந்து ட்ராமா ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, நான் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெந்நீர் வச்சுட்டு வந்தேன், வெண்பா தான் வந்து குறுக்க வந்து வந்துட்டா, ஆனால் இவன் வந்து நான் வேணும்ட்டே பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து என் மேலே பழிய போடுறா, நீங்களே சொல்லுங்கப்பா, என்னை கொலை பண்ண பார்க்குறேன், என்னை காப்பாற்றுங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த நடிப்பெல்லாம் கதிரேசன் வேணால் நம்புவார். ஆனால் இப்போ கேட்டுட்ருக்க விஜய் வந்து நம்புறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வரையும் பேசினது எல்லாமே வந்து விஜய் கேட்டுட்டாரு அப்படின்றது வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தான் வந்து நம்மளாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மல்லி நம்ம சொன்னலாம் கேட்க மாட்டான், மாப்பிள்ளைக்கு சொன்னதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவும் வந்து விஜய்க்கு கால் பண்ண சொல்கிறாங்க. நிஷாவும் விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து விஜய் ஹோல்டில்
காலில் இருக்கார். பட் ஆனால் வந்து நிஷாவோட காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் நிஷாவும் கதிரேசனும் சொல்லிட்டுருக்காங்க, இவளை எங்கள் ஊர் மேய விட்டுட்டு நீ எங்கள் மாப்பிள்ளை இருக்கீங்க, இவன் வந்து தேவையில்லாமல் வந்து அக்கா மேலே வந்து பழி போட்டுட்ருக்கா, இவளுக்கு எத்தனை டைம் சொல்கிறது இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக எங்கே இருந்தாலும் வந்து இவளை கூட்டிகிட்டு போயிடுங்க, இதுக்கப்புறம் இவன் வந்து என் கண்ணில் பட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து கதிரேசன் வந்து ரொம்ப கோபமாக சொல்லிகிட்ருக்காங்க. ரேணுகாவும் வந்து என்னை விஜய் இவ கொல்ல பார்க்குறா, எனக்கு நீங்களும் வேணாம் யாரும் வேணாம், எனக்கு என் பொண்ணு தான் உயிர், எனக்கு என் பொண்ணு தான் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சீன் வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதெல்லாம் பார்த்து கதிரேசன் வேணால் நம்பலாம், இதுக்கப்புறம் வந்து விஜய் நம்ப மாட்டாருன்னு நினைக்கிறேன். உடனே வந்து விஜய் வந்து மல்லிகிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து திட்டுறாங்க எல்லோரும் முன்னாடியும். காரணம் என்ன அப்படின்னா எல்லோரும் நம்பணும் அப்படின்றதுக்காக தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து உடனே வந்து ரேணுகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியாது. ஏன்னா வந்து விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்றது ரேணுகாவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து எப்பவும் போல் ரேணுகாவுக்கு சப்போர்ட் பண்ணி மல்லியை திட்டுற மாதிரியே வந்து விஜய் வந்து பேசிகிட்ருக்காரு. இது வந்து ரேணுகாவும் நம்பிடுறா. ஸோ நம்ம சொல்கிறத எல்லோரும் நம்புகிறாங்க, விஜயும் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றது வந்து ரேணுகாவுக்கு புரியாது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.